வல்லமுள்ள நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு 2 காரியங்களை பார்க்க போகிறோம். ஒன்று பழைய உடன்படிக்கை, இன்னொன்று புதிய உடன்படிக்கை. பழைய உடன்படிக்கை, புதிய உடன்படிக்கை எல்லாமே கர்த்தர் ஏற்படுத்தினதுதான். ஆனால் ஏற்படுத்தினதான ஆண்டவர் எப்படியாக வேதாகமத்தில் நாம் பார்க்கிறோம். எரேமியா தீர்க்கதரிசன புத்தகத்திலே 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் பாருங்க, அழகா சொல்லுது. அவர்களுடைய பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து கொண்டு வரும்படிக்கு நான் அவர்களுடைய கையை பிடித்த நாளில், ஆண்டவர் எப்படி கொண்டு வந்தாரா? ஏய், நீ புறப்பட்டு வா, அவகிட்ட சொல்லு, அவன் அனுப்பிடுவான். இதெல்லாம் எழுதி இருக்குது. ஆனா வேதம் என்ன சொல்லுகிறது என்று பார்க்கும்போது அங்கே பாரு, என்னவா, அந்த எகிப்து தேசத்தில் இருந்து அந்த ஜனங்களை கொண்டு வரும்படிக்கு நான் எப்படி கொண்டு வந்தேன்? அவர்களுடைய கையை பிடித்த நாளிலே ஆண்டவர் என்ன பண்ணாரா? கரங்களை பிடித்து அவர்களை அந்த அடிமைதான அந்த தேசத்திலிருந்து பிடித்து கொண்டு வருகிறதை இங்கு வேதாகம் வெளிப்படுத்துகிறது. அவருடைய கையை பிடித்த நாளிலே அவர்களோடு பண்ணின உடன்படிக்கை போல இது இருப்பது இல்லை. ஆண்டவர் என்ன பண்ணாரா? உடன்படிக்கை செய்து அவர்களை கையிலே பிடித்து அழைத்ததான நாளிலே அவர்களை ஒரு உடன்படிக்கைக்குள்ளாக என்ன பண்றார்? அவர்களை நடத்தி கொண்டு வந்தார். அதுதான் உண்மை. உடன்படிக்கை இல்லாம அவர்களை கொண்டு வரல. அப்ப அந்த உடன்படிக்கையினுடைய அடையாளம் எது என்று பார்க்கிறதான வேளையில வேதாகமம் இங்கே தெளிவுபடுத்துகிறதான ஒன்று என்ன? இந்த பூமியிலே நாம் செய்கிறதான எல்லா ஆராதனைகளும் எல்லா காரியங்களும் பரலோகத்தினுடைய சாயலுக்கும் மாதிரிக்கும் ஒப்பாய் இருக்கிறது என்று இங்கே எழுதி இருக்கிறது. பரலோகத்திலே ஒரு சாயல், அது இந்த பூமியிலே அந்த சாயல் அங்கே நடக்கிறதான காரியம் இங்கே பூமியிலே ஒரு மாதிரியாகவோ ஒரு சாயலாகவோ கர்த்தர் நம்மை ஏற்படுத்தி அதை செய்யும்படி வைத்திருக்கிறார். அப்போ உடன்படிக்கை பண்ணினதான நாளிலே கரங்களை பிடித்து தேவன் அவர்களை அழைத்து கொண்டு வந்ததான நாளிலே வேதம் சொல்லுகிறது, அவர்களோடு பண்ணின உடன்படிக்கை போல கையை பிடிச்சு நான் பண்ணிட்டு வந்தேன். அந்த உடன்படிக்கை என்ன ஆயிடுச்சு? அந்த உடன்படிக்கையுடைய நிலை எப்படி ஆயிடுச்சு அப்படின்னு பார்க்கும்போது வேதம் சொல்லுகிறது, உடன்படிக்கையிலே அவர்கள் என்ன பண்ணலையா? நிலை நிற்கவில்லை. உடன்படிக்கையில் இல்ல. அவங்க உடன்படிக்கை கொடுத்தாரு, ஆனா அந்த உடன்படிக்கையில அவங்களுடைய வாழ்க்கை கிடையாது, கீழ்ப்படிதல் கிடையாது. அந்த அழைப்புக்கு வித்தியாசமாய் அவர்கள் இருக்கிறதை இங்க வேதாகமம் வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். உடன்படிக்கையில் நிலை நிற்கவில்லை என்பதை வேதாகமம் வெளிப்படுத்துகிறது. அதனுடைய காரியம் என்ன? அடுத்தது ஆண்டவர் சொல்றார் என்ன? நானும் அவர்களை என்ன செய்தேன்? புறக்கணித்தேன். யாரெல்லாம் உடன்படிக்கையை மீறுகிறார்களோ அவர்களை கரம் பிடித்து தேவன் அழைத்து கொண்டு வந்தாலும் கூட வேதம் சொல்லுகிறது, நான் அவர்களை என்ன பண்ண? உடன்படிக்கை மீறின யாரா இருந்தாலும் சரி அவர்களை நான் புறக்கணித்து தள்ளினேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆராதனையில பார்த்த என்ன? 40 வருடம் அவர்கள் வனாந்தரத்திலே நடந்தாங்க. சொன்னது போல குழந்தையா இருந்தாங்க. வழியில எந்த விதமான ஷாப்பிங் சென்டர் கிடையாது, எதையும் ரிப்பேர் பண்றவங்க கிடையாது. வனாந்தரத்துல ஒண்ணுமே எதிர்பார்க்க முடியாது. குடிக்கிறதுக்கே தண்ணி இல்லாம ஆண்டவரிடத்துல முறையிடுகிறதை நம்ம அறிந்திருக்கிறோம். அப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலையில தேவன் நடத்தி கொண்டு வந்ததான அந்த ஜனங்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபட்டு போகவே இல்லை. ஏன்? தேவன் நடத்துகிறதான நடத்துதல், அது எந்த குடும்பமா இருந்தாலும் சரி, அந்த குடும்பம் எப்படி இருக்கோ, ஆண்டவர் அந்த ஜனங்களை எப்படி 40 வருடம் நடத்தினாரோ அப்படிப்பட்டதான நடத்துதல் தான் தேவனுடைய நடத்துதல். அவன் புது செருப்பு வாங்கல, அந்த செருப்பினுடைய வாறு கூட
போகல, பரிசா போகல. யாருடைய மகிமை, யாருடைய கிரியை என்று பார்க்கும்போது தேவனுடைய கிரியை, தேவனுடைய செயல். அங்கே கண்டதான அதிசயம், அதை காட்டிலும் ஒரு உன்னதமான அதிசயம் எதுன்னு சொன்னா, இவர்கள் வளர வளர இவர்களுக்குள் இருக்கிறதான காரியங்களும் அப்படியாகவே அவங்களே அதை அறிந்து கொள்ள முடியாத அளவுக்கு புத்தி கட்டவங்களா இருந்தாங்க. ஆனா அவங்களுக்கு என்ன, தேவன் உடன்படிக்கை செய்து அவர்களை புறப்பட பண்ணினதான தேவன். இங்க அழகாக எழுதப்பட்டதான காரியம் என்ன, என்னன்னு பாருங்க. அதே காரியத்தை குறித்து வேதாகமம் சொல்லுகிறதான ஒன்று என்னன்னு சொன்னா, அந்தபடி முதலாம் உடன்படிக்கை, முத உடன்படிக்கை ஆண்டவர் என்ன பண்றார், இஸ்ரேல் ஜனங்களுக்கு இடத்துல உடன்படிக்கை ஏற்படுத்துகிறார். அதுதான் முதலாம் உடன்படிக்கை. ஆனா அதுக்கு முன்னால உடன்படிக்கை ஏற்படுத்தி இருந்தார் ஆண்டவர். அது எப்பன்னு சொன்னா, நோவாவுடைய காலத்திலே தேவன் என்ன பண்ணார், முதலாவது உடன்படிக்கை வானத்துல வைத்தார். அடுத்தது ஆபிரகாமுக்கு உடன்படிக்கை செய்யும் போது ஆண்டவர் சரீரத்திலே அந்த உடன்படிக்கை ஏற்படுத்தினார், ஒரு அடையாளத்தை. அப்ப இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினதான வேளையிலே அவர்களை கையை பிடித்து உடன்படிக்கை செய்து அங்கே இருந்து கொண்டு வருகிறதை பார்க்கிறோம். அப்ப இங்க பார்க்கிறோம் என்ன, எல்லா உடன்படிக்கையும் அந்தபடி முதலாம் உடன்படிக்கையும் ரத்தம் இல்லாமல் பிரதிஷ்டை பண்ணப்படவில்லை. எப்படியா, ரத்தத்தோடு தான். எல்லா உடன்படிக்கையும் ரத்தத்தினாலே பிரதிஷ்டை பண்ணப்படுகிறது என்பது உண்மை. அப்ப எப்போ அவர் கைப்பிடித்த நாளில எங்க அந்த ஆட்டுகளை வெட்டினாங்களா, இல்ல பலி ஏதாவது செலுத்தினாங்களா, ஒரு கேள்வி நமக்குள்ள இருக்கும். ஆனா எகிப்து தேசத்தில் இருந்து அவர்கள் புறப்படுவதற்கு முன்பதாகவே முதலாவது பஸ்கா அங்கதான் கொண்டாடுறாங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார் என்ன, ஒரு வயது ஆட்டுக்குட்டியை என்ன பண்ணணும், பலியிட்டு அந்த ரத்தத்தை நீங்க என்ன பண்ணணுமா, ஹல்லேலூயா, உங்களுடைய வீட்டினுடைய நிலைக்கால்களில நீங்க பூச வேண்டும். முதல்ல நடந்தாயிடுச்சு, பிரதிஷ்டை பண்ணியாச்சு. அவங்க அந்த வீட்டை விட்டு அல்லது அந்த தேசத்தை விட்டு புறப்பட்டு வருவதற்கு முன்பதாகவே பிரதிஷ்டை பண்ணப்பட்ட பின்பு ஆண்டவர் ஒரு உடன்படிக்கை செய்து அவர்களை கொண்டு வருகிறதை பார்க்கிறோம். அப்ப இந்த உடன்படிக்கை என்று பார்க்கும் போது, இந்த உடன்படிக்கை குறித்து பார்க்கும் போது அவன் அழகா சொல்ல அடுத்த வசனம், எப்படி எனில், எப்படி ரத்தத்தினால பிரதிஷ்டை பண்ணப்படுதுன்னு சொல்லா, எப்படின்னு அவன் சொல்லலாம் பாருங்க. மோசே நியாய பிரமாணத்தின்படி சகல ஜனங்களுக்கும் எல்லா கட்டளைகளையும் சொன்ன பின்பு, தேவனாலே கொடுக்கப்பட்ட எல்லா கட்டளைகளையும் சொன்ன பின்பு, இங்க வேதாகமம் அழகாக சொல்லுகிறது என்ன, சொன்ன பின்பு இளங்காலை வெள்ளாட்டுக்களா இவைகளின் ரத்தத்தை தண்ணீரோடும் சிவப்பான ஆட்டு மயிரோடும் ஈசோப்போடும் கூட எடுத்து அந்த வாசித்தாங்க பாரு, அந்த புத்தகத்தின் மேலும் ஜனங்கள் எல்லாரும் மேலும் தெளித்து, தேவன் உங்களுக்கு கட்டளையிட்ட உடன்படிக்கையின் ரத்தம் இதுதான் சொல்லிட்டு அவன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்ப என்ன, மற்ற எல்லாவற்றின் மீது, கூடாரத்தின் மீது, அந்த கூடாரத்தில் இருக்கிறதான எல்லா பனிமுட்டுகளின் மீது இந்த ரத்தத்தை தெளித்து, இது ஒரு உடன்படிக்கையின் ரத்தம். ஹல்லேலூயா. காளையோ வெள்ளாட்டு கடவோ அல்லது மாடோ இல்ல ஏதோ ஒன்றை என்ன பண்ணிருக்காங்க, வெட்டி அந்த காரியத்தை பிரதிஷ்டை பண்ணுகிறதை பார்க்கிறோம். அந்த புத்தகம் முதற்கொண்டு அங்கு இருந்த ஜனங்கள் வரை, ஆசரிப்பு கூடாரம் வரை, அதுக்கு உள்ளே இருக்கிறதான எல்லா பரிசுத்தமான பொருள்கள் மீதும் இந்த பரிசுத்த ரத்தம் என்ன பண்ணப்பட்டது, பிரதிஷ்டை, தெளித்து பிரதிஷ்டை பண்ணப்பட்டது. அதுதான் உண்மை. அப்ப பாருங்க, இவையெல்லாம் செய்ததான காரியம். அப்ப வேதாகமம் சொல்லுகிறது, முதலாவது உடன்படிக்கை அது தேவனால கொடுக்கப்பட்டதுதான், மனுஷன் மூலமாக கொடுக்கப்பட்டது கிடையாது. ஏன் சொன்னா, முதல்ல சொன்னேன், இதனுடைய நிழலோட்டம் ஒரு மாதிரி தான், பரலோகத்தினுடைய மாதிரி தான். பரலோகத்தில் என்ன நடக்குதோ அது அந்த பூமியில நடக்கிறதுக்கு ஒரு மாதிரி, ஒரு நிழலோட்டம் என்பதற்கு அடையாளமாக இங்க ஒரு காரியம் கொடுக்கப்பட்டிருக்குது. அது எபிரேயர் 10. இப்படி இருக்க நியாய பிரமாணமானது வரப்போகிற நன்மைகளின் பொருளாய் இராமல் அவைகளின் நிழலாய் மாத்திரம் இருக்கிறபடியினால் வருஷந்தோறும் இடைவிடாமல் செலுத்தப்பட்டு வருகிற ஒரே விதமான பலிகளினாலே
அவைகளை செலுத்த வருகிறவர்களை ஒரு காலம் அது பூரணப்படுத்த மாட்டாது. அடுத்தது பாருங்க, பூரணப்படுத்துமானால் ஆராதனை செய்கிறவர்கள் ஒரு தரம் சுத்தமாக்கப்பட்ட பின்பு இன்னும் பாவங்கள் உண்டென்று உணர்ந்து மனசாட்சி அவர்களுக்கு இல்லாதிருப்பதினால் அந்த பலிகளை செலுத்துகிறது நிறுத்தப்படும் அல்லவா? அப்படி நிறுத்தப்படாதபடியால் பாவங்கள் உண்டென்று அவைகளினாலே வருஷம் தோறும் நினைவு கூறுதலாய் உண்டாயிருக்கிறது. அப்ப பாருங்க, பழைய உடன்படிக்கை எப்படின்னு சொன்னா வருஷம் தோறும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க பாவ மன்னிப்பு உண்டாகும்படிக்கு ஆசாரியின் இடத்துல காளையோ அல்லது வெள்ளாட்டு கடாவை கொண்டு வந்து பலி செலுத்திக்கிட்டே தான் இருக்கிறாங்க. ஒரே நிலை இருந்துகிட்டு தான் இருக்குது. அந்த உடன்படிக்கை என்ன நடந்துகிட்டு வருதுன்னு பார்த்தாங்க, பிரதிஷ்டை பண்ணப்பட்டதான அந்த காரியம், தேவனாலே கொடுக்கப்பட்டதான காரியம் என்னவா, அந்த நிர்வாகமானது அது தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது. ஹல்லேலூயா. அவருடைய மனசாட்சி பேசுதா? இல்ல. அவன் பலியிடும், மறுபடியும் போறான். மீண்டும் வருஷத்துக்கு வருமானம் என்ன பண்ண, மறுபடியும் ஆடோட பிடிச்சிட்டு வரான். அப்படின்னா என்ன நடக்கிறதுன்னு சொன்னா, அந்த பலி நிறுத்தப்பட்டதுன்னு சொன்னா அவன் அந்த பாவத்திலிருந்து என்ன பண்ணப்பட்டிருக்கிறான், விடுதலை ஆக்கப்பட்டிருக்கிறான்னு அர்த்தம். அப்ப விடுதலை ஆக்கப்படல. வருஷம் வருஷம் பலி செலுத்துகிறதான ஆடு மாடு தான் செத்துக்கிட்டு இருக்குது. பலிபீடத்திலே பலிபீடத்தில் என்ன பண்ணப்பட்டிருக்குது, இந்த ரத்தம் தெளிக்கப்படுகிறது. வருஷம் ஒரு முறை பரிசுத்த தன்னை பரிசுத்தப்படுத்திக் கொண்ட ஆசாரியன் என்ன பண்றான், மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போகிறான். இதுல ஒரு விஷயம் என்ன நடக்குதுன்னு சொன்னா, முதலாவது யார் அங்கே பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று பார்க்கிறதான வேலையில வேதம் சொல்லுகிறது, ஆசாரியர்கள் தனக்காகவோ முதல்ல என்ன பண்ணணும், அவன் தன்னை சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும், அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா. அப்போ வருஷம் வருஷம் அந்த ஆசாரியன் என்ன பண்றான், அவனுக்கு முதலாவது அந்த பலியை செலுத்தி பின்பு சபையாருக்கு மற்றவர்களுக்காக அவன் பலி செலுத்துகிறதை பார்க்கிறோம். அப்ப இதுல யாருக்கு விடுதலை வந்திருக்கிறது யோசனை பண்ணி பாருங்க. இந்த உடன்படிக்கையினால யாருக்காவது பிரயோஜனம் இருக்குதா? தேவன் உடன்படிக்கை செய்து இப்படி பண்றதான கட்டளைகளை கொடுத்து இந்த பிரமாணத்தை நீங்க நிறைவேற்றுங்கன்னு சொன்னார் ஆண்டவர். ஆனா முதலாவது செய்யக்கூடியதான காரியம் என்ன, ஆசாரியன் வந்து தன்னை பரிசுத்தப்படுத்திக் கொள்வதற்காக அவனுக்கு கொடுக்கப்பட்டதான காரியம் என்ன, எல்லா ஜனங்களுடைய பாவங்களை மன்னிக்கணும். ஆனா முதலாவது அவன் தனக்காக பலியிட்டு அவன் என்ன பண்ணணும், ஹல்லேலூயா, பிறகு மற்றவர்களுக்காக என்ன பண்ணணும், பலியிடணும். அப்ப ஆசாரியர்கள் என்ன பண்ணல, அவங்க ஹல்லேலூயா பரிசுத்தமா இல்ல. அவனும் வருஷத்துக்கு ஒரு முறை என்ன பண்றான், அவனுக்காக ஒரு பலியிட்டு அந்த பலியினுடைய ரத்தத்தை எடுத்துக்கிட்டு போயிட்டு அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போகிறான். அப்போ உடன்படிக்கை செய்ததான ஆண்டவர் இந்த உடன்படிக்கையின் மூலமாக ஒரு முன்னேற்றத்தை என்ன பண்ண முடியல, பார்க்க முடியல ஆண்டவரால. வருஷம் வருஷம் நடந்துகிட்டே இருக்குது. அப்படியாதான் இருக்கிறான் மனுஷன். மனுஷன் வளரான், குடும்பம் வளருது, பிள்ளைகள் வளருறாங்க. ஆனா அந்த உடன்படிக்கை ஆனது, அவர் செய்ததான அந்த காரியமானது தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குதே தவிர மனசாட்சி என்கிறதான ஒன்று அவருடைய இருதயத்திலே இல்லாமல் போய்விட்டது. அதனாலதான் என்ன பண்றாங்க, வருஷம் வருஷம் வலியை விட்டுக்கிட்டே இருக்கிறாங்க, அதே நிலையில இருக்கிறாங்க, அதே பாவத்தில் இருக்கிறாங்க. எந்த விதமான ஒரு மாற்றமும் கிடையாது. அழகா அவன் சொல்லுவான், என்ன வேதம் சொல்லுகிறது, உடன்படிக்கை ஆண்டவர் சொல்ல நான் கொடுத்ததா உண்மைதான். ஆனா அந்த உடன்படிக்கையிலே என்ன பண்ணல, இந்த ஜனங்க நிலைத்து நிற்க கூடாதபடியினாலே இப்ப உடன்படிக்கை அவர் தள்ளிட்டாரு, அவன்களையும் தள்ளிட்டார். அதுதான் அங்க நடக்கிறதான காரியம். பழைய உடன்படிக்கையை ஆண்டவர் என்ன பண்றார், அவர் தள்ளி விடுகிறதை பார்க்கிறோம். இங்க அழகா சொல்லுது என்ன, அவர் அந்த உடன்படிக்கையிலே அவர்கள் நிலை நிற்கவில்லை, நானும் அவர்களை என்ன பண்ண புறக்கணித்தேன், அவர்களை நான் தள்ளிட்டேன். அப்ப உடன்படிக்கை வேலை என்ன பண்ணல, செய்யவே இல்லை, ஒரு மனமாற்றமே இல்லை. அது தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்குது. அது நடந்துகிட்டே தான் இருக்குமே தவிர அதுக்கு ஒரு விமோசனமே கிடையாது.
பழைய உடன்படிக்கை ஒருத்தனை என்ன பண்ண முடியல, பூரணப்படுத்தவில்லை என்று வேதாகமம் தெளிவுபடுத்துகிறதை பார்க்கிறோம். ஒரு மனுஷனையும் ஒருத்தனை என்ன பண்ணது, பூரணப்படுத்தவே இல்லை. ஆவியானவர் இருக்கிறார், பிதா இருக்கிறார், தேவகுமாரன் இருக்கிறார். ஆனா கொடுக்கப்பட்டதான காரியம் ஒன்றுமே செயல்படவில்லை. அதுதான் உண்மை. அப்ப புதிய ஏற்பாட்டிற்கும் புதிய உடன்படிக்கைக்கும் பழைய உடன்படிக்கைக்கும் நிறைய வித்தியாசங்கள் உண்டு. ஹல்லேலூயா. வேதம் தெளிவாய் சொல்லுகிறதான காரியம் என்ன? வேதம் சொல்லுது, அதே யாத்திராகமம் புத்தகம் 32ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். யாத்திராகமம் புத்தகம் 32ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, ஆமா, அதுக்கு முன்பதாக மோசே சொல்ற, ஆண்டவரே, இந்த ஜனங்களுடைய பாவத்தை நீ மன்னிக்க வேண்டும். அப்படி நீ அவர்களை மன்னிக்கலன்னு சொன்னா, நீ எழுதின அந்த புத்தகத்திலிருந்து என் பெயரை நீ என்ன பண்ணணும், கிறுக்கி போட்டுட. ஆண்டவரே, என்ன புத்தகம் சொல்லல, நீ எழுதின புத்தகத்திலிருந்து என் பெயரை கிறுக்கி போடும். அதுக்கு ஆண்டவர் என்ன சொல்றாரு தெரியுங்களா? அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, எனக்கு விரோதமாய் உடன்படிக்கை மீறினவன் எவனோ அவன் பேரை என் புத்தகத்திலிருந்து நான் கிறுக்கி போடுவேன். அப்ப ஆண்டவர் சொல்ற, யார கிறுக்கி போடுவேன்? எனக்கு விரோதமாய் செயல்பட்டு உடன்படிக்கை மீறினுடைய பேரை நான் கிறுக்குவேன். இப்ப நீ செய்யக்கூடிய ஒன்று என்ன? நீ போய் நான் உனக்கு சொன்ன இடத்திற்கு ஜனங்களை அழைத்துக் கொண்டு போ. என் தூதனானவர் ஆகிலும் நான், இங்கதான் நீங்க நல்லா கவனிக்கணும், ஆகிலும் நான் விசாரிக்கும் நாளிலே அவர்களுடைய பாவத்தை அவர்களிடத்திலே விசாரிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இதுதான் பழைய உடன்படிக்கைக்குரியதான காரியம். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னாரு, ஒன்று, உன் பேரை நான் கிறுக்கி போடுவேன். இரண்டாவது காரியம் சொல்றார் ஆண்டவர், விசாரிக்கும் ஒரு நாள் உண்டு. அந்த விசாரிக்கும் நாளிலே நான் என்ன பண்ணுவேன்? உன்னை நிச்சயமாகவே நான் விசாரிப்பேன். எவனெல்லாம் உடன்படிக்கையை மீறினானோ அவன் ஒவ்வொருவனையும் நான் என்ன பண்ணுவேன்? விசாரிப்பேன். அதுக்கு முன்னால நான் என்ன பண்ணிருக்கிறேன்? அவன் பேரை தான் கிறுக்கி போடுவனே தவிர உன் பேரை நான் என்ன பண்ண மாட்டேன்? கிறுக்கி போட மாட்டேன். இதுதான் என்ன? பழைய உடன்படிக்கையினுடைய காரியம். ஆண்டவர் பழைய உடன்படிக்கை மீறினதான ஜனங்களுக்கு அவ்வப்போது கொடுத்ததான தண்டனை என்னன்னா அழிவுதான். ஹல்லேலூயா. தேவனுக்கு விரோதமாய் செயல்பட்டதான வேலையில சீத்தீமிலே மோவாப் ஸ்திரியோடு கூட, அந்த பெண்களோடு கூட மட்டுமல்ல, அவர்கள் பலியிட்டதான பலி, அந்த பலியோடு கூட அவர்கள் பணிந்து கொண்டு அவருடைய பந்தியிலே விருந்திலே அவர் கலந்து கொண்டதன் நிமித்தம் 24,000 பேர் என்ன பண்ணாங்களா? மடிந்து போனார்கள். ஹல்லேலூயா. அப்ப அந்த வனாந்தர வாழ்க்கை, வனாந்தரத்திலே ஆண்டவர் எப்படி வழிநடத்தி கொண்டு வந்தார் பாருங்க. நல்ல ஆகாரம், நல்ல அப்படிப்பட்டதான உணவு முன்னால் நாம பார்த்ததே கிடையாது. வானத்தின் மன்னாவை கொடுத்ததான ஆண்டவருக்கு முன்பதாக, மோசேக்கு முன்பதாக அவர் சொன்னதான இது அற்பமான இந்த உணவு தேவன் கொடுத்தது நன்மையானதை அந்த மனுஷன் சொன்னதான காரியம் என்ன? அற்பமானது என்று சொன்னதான வேளையிலே ஆண்டவருடைய கோபம் என்ன நடந்தது? அப்ப என்ன? உடன்படிக்கை அவர்கள் மீறினாங்க. உன் கையை பிடிச்சுதான் அவனுக்கு உடன்படிக்கை பண்ணின, உன்னை பிரதிஷ்டையோடு கூட கொண்டு வந்த, இவ்வளவு அற்புத அடையாளங்களை பார்த்தும் கூட தேவனுடைய செய்கைகளை, தேவனுடைய அதிசயங்களை நீ அற்பம் என்று சொல்லுகிறதான வேளையிலே அதை ஒருபோதும் தேவன் அதை அனுமதிப்பது கிடையாது. அப்படிப்பட்டவர்களை புறக்கணிப்பதுதான் தேவனுடைய திட்டம். ஹல்லேலூயா. அவர்களை புறக்கணிக்கிறதான வேளையிலே 3000 பேர் என்ன பண்ணாங்க? இறந்தாங்க. எப்படி? ஹல்லேலூயா. வனாந்தரத்தில் எதுக்கு ஆண்டவர் கட்டளையிட்டாரா?
இந்த கொல்லிவாயில எங்க இருந்தது? வனாந்தரத்துல தான் இருந்தது. ஹல்லேலூயா. இந்த ஜனங்களை புறப்பட்டு வருகிறதான வேலையில அவங்களுக்கு முன்னால யார் வந்தது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மேக ஸ்தம்பமாக, அக்கினி ஸ்தம்பமாக அவர்களுக்கு முன்பதாக நடத்தி கொண்டு போனார். அப்ப என்ன நடந்திருக்கு? நல்லா யோசனை பண்ணி பாருங்க. இருந்ததான எல்லா பாம்பு, எல்லா பள்ளி, தேல் எல்லாமே இவர்களுக்கு வழிவிட்டு என்ன ஆயிடுச்சு? எல்லாம் ஒதுங்கி போகும்படி செம்மை பண்ணுகிற தேவன், உன் பாதை செம்மை பண்ணுகிற தேவன், உன் பாதை குறித்து கரிசனை உள்ளதான தேவன், உன் வழி எப்படி இருக்க வேண்டும் என்று தீர்மானிக்கிற தேவன் அவர்தான். உனக்கு ஒரு சேதமும் வராதபடிக்கு ஆண்டவர் உன்னை நடத்தி கொண்டு போனார். இவங்க நினைச்சானுங்க இந்த வனாந்தரத்துல பாம்பு கிடையாது, பள்ளி கிடையாது நினைச்சிருப்பானுங்க. இந்த அற்பம் என்று சொன்னதான வேளையில ஆண்டவர் என்ன பண்ணாரா? ஹல்லேலூயா. கொல்லிவாய் அது சர்ப்பமா தான் இருந்தது. ஆனா இவங்க சாதாரண சர்ப்பம் வந்து கடிக்க கூடாது. ஆண்டவர் பாரு, இப்படிப்பட்டவங்களுக்கு எப்படி கடிக்கணும்? கொல்லிவாய். அவன் கடிச்ச உடனே என்ன நடக்கணும்? அவன் உடம்புக்குள்ள எப்படி இருக்கும்? நெருப்பு பந்தம் எரியிற மாதிரி, நெருப்பு அக்கினியில போட்ட மாதிரி தான் அவன் சாவத்து. டக்கு செத்துறது கிடையாது. அக்கினியில போட்டப்பட்ட கூழ் எப்படி துடிக்கும்? அது மாதிரிதான் சாவணும்னு ஒரு ஆண்டவர் நினைச்சாரு. என்னவோ ஆண்டவர் வனாந்தரத்துல பாம்புகளுக்கு கட்டளை விடுறார், போய் கடி. அது என்ன கண்ணு தெரியாது போய் எல்லாருமே கடிச்சது இல்ல. எவனெல்லாம் இந்த கூட்டத்தாரோடு கூட சேர்ந்து அற்பம் என்று தேவனுக்கு முன்பதாக நன்மையானதை, பரிசுத்தமானதை அற்பம் என்று சொன்ன அத்தனை பேரையும் என்ன பண்ணுச்சு? அது போய் கடிச்சு அத்தனை பேர் செத்து போனாங்க. ஹல்லேலூயா. உடன்படிக்கை மீறுகிறதான வேலையில ஒவ்வொரு சூழ்நிலையிலும் அவர்களுக்கு வருகிறதான நிந்தை எப்படிப்பட்டதா இருக்கிறது என்று வேதம் அழகாக சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆனா புதிய உடன்படிக்கை அப்படி கிடையாது. பழைய உடன்படிக்கை ஆண்டவர் சொன்னார், நான் மன்னிக்கவே மாட்டேன், பேரை கிறுக்கி போடுவேன். ஹல்லேலூயா. அது யாராக இருந்தாலும் சரி, புத்தகத்திலிருந்து பேர் கிறுக்கப்படும். விசாரிக்க நாளிலே கட்டாயம் நான் விசாரிப்பேன். நீ இதை போய் நீ சொல்லு. அந்த கந்துக்குட்டி செய்தது நிமித்தம் எவ்வளவு பேர் செத்தாங்களா? அநேகர் வாதையினால பாதிக்கப்பட்டாங்க. ஆனா செஞ்சா பாரு, அவனை ஒண்ணு செய்யல பாரு ஆண்டவர். ஹல்லேலூயா. அவனுக்கு வாதம் இருந்திருக்கும், அதுக்கு எழுதப்படவில்லை. அவனு சொன்னான், பொய் தான் சொன்னான். எல்லா காலில் இருக்கிற நகையெல்லாம் கேட்டி கொடுத்தாங்க. அது தூக்கி நெருப்புல போட்ட உடனே ஒரு உருவம் வந்தது. சரி, என்ன ஒரு பொய் பாரு. காதல் இருக்கிறத கேட்டு நெருப்புல போட்டு பாருங்க, அது எப்படி இருக்குது? ஒரு பவுன் இருக்கிறது 3/4 பவுன் தான் இருக்கும். அதுல என்ன இருக்கும்? கலப்படம் இருக்கும். ஆனா அவன் சொன்ன பொய் ஆண்டவரிடத்துல, ஆண்டவரிடத்துல சொல்ற வார்ப்பிக்கப்பட்டதான ஒரு விக்கிரகம் அது. அது ஐடியா பண்ணி செய்யறது, போட்ட உடனே வந்தது கிடையாது. ஹல்லேலூயா. இப்படி தேவ ஜனங்கள் நடத்தி கொண்டு வந்தவனும் அப்படிதான் இருந்திருக்கிறான் பாருங்க. ஹல்லேலூயா. அவன் வருஷத்தோறும் முதலாவது யாரு பலியிடணும்? ஆசாரியன் தனக்காக பலியிட்டு அதுக்கப்புறம் அந்த ஜனங்களுக்காக. அதுதான் பழைய உடன்படிக்கை. பழைய உடன்படிக்கை மீறுகிறவர்களுக்கு மன்னிப்பே இல்லை. பழைய உடன்படிக்கை மீறினவர்களுக்கு தேவன் அழிச்சார். அவங்க சமூகத்தில் இருந்து தன்னை ஜனம் என்று சொன்னதான அவரிடத்திலிருந்து பிரித்து போடுகிறதை பார்க்கிறோம். அழிவுதான் வந்தது. ஆனா புது உடன்படிக்கை அப்படி கிடையாது பாருங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் தீர்மானிக்கிறார். பழைய உடன்படிக்கை எங்க எழுதப்பட்டது என்று பார்க்கும் போது பாருங்க, அந்த நாட்களுக்கு பிறகு 8:10 அந்த நாட்களுக்கு பின்பு இதெல்லாம் நடக்குது. அதற்கு பின்பு ஆண்டவர் சொல்லுகிறதான காரியம் என்ன? இஸ்ரவேல் குடும்பத்தாரோடு பண்ண உடன்படிக்கையானது. மீண்டும் ஒரு உடன்படிக்கை பண்றார் இஸ்ரவேல் குடும்பத்தாரோடு கூட. முதல்ல யூதா இஸ்ரவேல், யூதாவை தள்ளிட்டு மொத்தமா இஸ்ரவேல் குடும்பத்தாரோடு சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க. உடன்படிக்கையாவது என்னுடைய பிரமாணங்களை அவருடைய மனதிலே வைத்து அவருடைய இருதயங்களிலே அவைகளை எழுதுவேன். நல்லா கவனிக்கிறாங்க பாருங்க. என்ன மனது என்பது மூளை, தலையில. ஹல்லேலூயா. இருதயம் வேற, இதுக்கு வேற, இதுவும் தனித்தனியா இருக்கிறதான காரியம்.
இங்க ஆண்டவர் பாருங்க என்ன அழகா சொல்றாரு, இஸ்ரவேல் குடும்பத்தாரோடு கூட பண்ணுகிற உடன்படிக்கையாவது என்னுடைய பிரமாணங்களை அவர்களுடைய மனதிலே வைத்து அவருடைய இருதயத்திலே அவைகளை எழுதுவேன். நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள். அப்போது சிறியவர் முதல் கொண்டு பெரியவர்கள் ஒருத்தருக்கும் போதிக்கணும்னு சொல்ல வேண்டிய அவசியமே இருக்காது. எழுதினார் ஆண்டவர், இப்படிதான் நான் செய்வேன், இப்படிதான் நான் செய்ய போறேன்னு சொல்லிட்டு. ஏனெனில் நான் அவர்கள் அதாவது என்ன பாருங்க, அப்போ ஆண்டவர் சொன்னார் பழைய உடன்படிக்கை என்ன, அது பாவங்களை விசாரிப்பேன், அவன் பேரைய திரும்பி போடுவேன், அவர்களுக்கு அழிவு, அவர்களுக்கு தண்டனை, இப்படி அநேக காரியங்கள் மூலமாக தேவன் என்ன பண்ணார், அவங்கள பனிஷ்மெண்ட் கொடுத்தார், தண்டனை கொடுத்தார். ஒரு புது உடன்படிக்கை வந்த பிறகு பாருங்க என்னவா அழகா சொல்லுது, என்ன நான் மன்னிக்கவே மாட்டேன் என்று சொன்னதான ஆண்டவர் 12ஆம் வசனத்துல பாருங்க, ஏனெனில் நான் அவர்கள் அநியாயங்களை என்னவா கிருபையாய் மன்னித்து அவர்கள் பாவங்களையும் அக்கிரமங்களையும் இனி நினையாமல் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இதுதான் புதிய உடன்படிக்கை. ஹல்லேலூயா. பழைய உடன்படிக்கை அழிவு, மரணம், மரணம், ஹல்லேலூயா, தண்டனை, கொடிய தண்டனை. ஆனா புது உடன்படிக்கை என்ன ஆண்டவர் சொன்னார், என்ன அந்த புது உடன்படிக்கை நான் எப்படி மாற்றுவேன் என்று பார்க்கும் போது ஆண்டவர் சொல்ல, முதலாவது இந்த உடன்படிக்கை மீறுவதற்கான காரணம் என்ன ஆண்டவர் அறிந்திருக்கிறார். ஆனா இங்கே சொல்லப்பட்டதான காரியம் என்ன ஆண்டவர் சொல்றார், முதலாவது அநியாயங்களை என்ன பண்றார் ஆண்டவர், கிருபையாய் மன்னித்து. அப்ப கிருபை கிடையாது. தேவன் என்ன பண்ணவர், இரக்கமுள்ளவர், மனதுருக்கம் உள்ளவர், அன்பு நிறைந்தவர். ஆனா வேதம் சொல்லுகிறதான காரியம் என்ன, அழகாக எழுதியிருக்கிறதான ஒன்று என்னவா, அவங்க அநியாயங்களை நான் எப்படி நான் மன்னிப்பேன்னு சொன்னா என்னவா, கிருபையாய் மன்னித்து அவர்கள் பாவங்களையும் அக்கிரமங்களையும் இனி நான் என்ன பண்ண போறதில்ல, நினைக்க போறதே கிடையாது. ஆனா தேவன் என்ன சொன்னார், விசாரிக்கும் நாளிலே மோசே அவர் இடத்துல சொல்லு, நான் அவருடைய பாவங்களை விசாரிப்பேன். ஆனா இங்கே பார்க்கிறோம் என்ன, அடி பிரமாணங்கள் அன்றைக்கு கரத்திலே கொடுக்கப்பட்டது. இந்த பிரமாணம் இப்படியாக சிதைந்து போகக்கூடியதற்கு ஒரு அடையாளம் எப்படி நடந்ததுன்னு சொன்னால், தேவனாலே அவர் கரத்தினாலே எழுதப்பட்டு கொடுக்கப்பட்டதான அந்த பிரமாணம் அடங்கியதான அந்த கற்பனைகளை உடைத்து போட்டா பாருங்க, அன்னைக்கே பிரமாணம் உடைஞ்சு போனதுதான். ஹல்லேலூயா. அன்றைக்கு அந்த பிரமாணம் சின்ன பின்னமாக போனது என்பதற்கு முன்கூட்டிய ஒரு அடையாளம் அது. பூமியிலே நடக்கிற ஒவ்வொரு காரியம், ஒவ்வொரு நிழலாட்டமும், ஒவ்வொரு மாதிரியும் அது பரலோகத்திலே உருவாக்கப்படுகிறது என்பதை நாம் மறந்து போய்விடக் கூடாது. ஏன் அதை உடைக்கிறோம்? தேவனால அது அவனுடைய நினைவை மாற்ற முடியாதா, அல்லது அவனுடைய கோபத்தை தான் மாற்ற முடியாதா? ஜனங்கள் தங்களை கெடுத்துக் கொண்டதின் நிமித்தம் என்ன பண்ணார் ஆண்டவர், ஹல்லேலூயா, உன் ஜனங்கள் சொன்னார், என் ஜனங்கள் அழைத்தார், கரங்களை பிடித்து உடன்படிக்கை பண்ணினார். இன்னைக்கு உடன்படிக்கை மீறுகிறதான வேலைகளை ஆண்டவர் சொன்னார், நீ நடத்தி கொண்ட வந்த ஜனங்கள் தங்களை கெடுத்துக் கொண்டார்கள். அப்ப எதுக்கு இந்த உடன்படிக்கை சொல்லிட்டு என்ன பண்ணாவான், ஹல்லேலூயா, அந்த உடன்படிக்கை போட்டு உடைக்கிறதை பார்க்கிறோம். இது எதற்கு அடையாளம் சொன்னா, அவன் தந்ததான இந்த உடன்படிக்கை அன்னைக்கே அது நிர்மூலமாக்கப்பட்ட ஒன்று. ஹல்லேலூயா. ஏன் அந்த உடன்படிக்கையினாலே ஒருத்தனும் பூரணப்படவில்லை, ஒருவனும் மனம் திரும்பவில்லை, ஒருவனும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதி உள்ளவனாக மாறவில்லை, மனசாட்சி இல்லாதவனாதான் இருந்தாங்க. ஹல்லேலூயா. உடைத்து போட்டதான அந்த உடன்படிக்கை அவங்களால யாரால பின்பற்ற முடிஞ்சுதா? யாரு கொடுத்தாங்க? அந்த ஜனங்களுக்கு தான் கொடுத்தாங்க. இந்த உடன்படிக்கையில தான் நீ நிக்கணும்னு சொல்லிட்டு. ஆனா உடன்படிக்கை தந்ததால ஆண்டவர் சொன்னார், இந்த உடன்படிக்கையில் அவர்கள் நிலை நிற்கவில்லையே. நான் தந்ததான அந்த உடன்படிக்கை மீறது மட்டும் இல்லை, என்னையே இதோட 10 முறை சோதித்தார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். உடன்படிக்கை, பழைய உடன்படிக்கை
உடன்படிக்கை வாங்கி கொண்டு வந்ததான வேலையிலே அது உடைக்கப்பட்டது. ஆண்டவர் சொன்னார், இவர்களின் உடன்படிக்கை கானான் தேசத்துக்கு போனாலும் அவர்கள் மீறுவார்களே தவிர அதை கடைபிடித்து நடக்க மாட்டார்கள். ஆண்டவருக்கு தெரியும், அதையும் சொல்லிட்டார் ஆண்டவர். ஹல்லேலூயா. அடுத்த வசனம் பாருங்க, தெளிவாய் சொல்லுகிறது, புது உடன்படிக்கை என்று அவர் சொல்லுகிறதினாலே. இப்ப என்ன ஆயிடுச்சு? ஒரு புது உடன்படிக்கை ஆண்டவர் சொல்ற. முதல்ல புது, அதாவது முதலாவது உடன்படிக்கை செய்தாரு, அதை குறித்து ஆண்டவர் சொல்லிட்டார். இப்போ ஒரு புது உடன்படிக்கை குறித்து அவர் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறதினாலே முந்தினதை பழமையாக்கினார், பழமையானதும் நாள்பட்டதுமாய் இருக்கிறது, உருவழிந்து போக காலம் சமீபத்திருக்கிறது. அப்ப முதலாம் உடன்படிக்கை என்ன ஆயிடுச்சு? ஹல்லேலூயா. உருவழிந்து போயிடுச்சு, பிரயோஜனமற்றதாக போயிடுச்சு. எவனும் அதில் நிலைத்து நிற்க கூடாதபடிக்கு அவர்கள் மனசாட்சி செத்து போயிருந்தது. ஹல்லேலூயா. ஒரே நிலையில தான் இருந்தாங்க எல்லாரும், ஒரே நிலை. எந்த விதமான வளர்ச்சியும் கிடையாது, எந்த விதமான உணர்வும் கிடையாது. பாவத்திலே இருந்தாங்க, பாவம் செய்கிறதிலே இருந்தாங்க, பலி இடுகிறதிலே இருந்தாங்க. அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், இந்த பலியை நான் விரும்புவது கிடையாது. சாமுவேல் சொல்லுவான், தேவன் என்ன பண்ற? ஆண்டவர் பலியை விரும்புகிறது கிடையாது, கீழ்ப்படிதல் தான் உத்தமம் அவருக்கு முன்பதாக. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிகிறது தான் உத்தமம். அதைத்தான் தேவன் விரும்புகிறாரே தவிர ஆட்டுக்கடாவினுடைய கொழுப்பையோ நிலத்தையோ தேவன் விரும்புகிறதே கிடையாது. அதையே திரும்ப திரும்ப செய்து தேவனுக்கு முன்பதாக நீ பாவியா தான் இருந்தே தவிர இதில் எந்த விதமான ஒரு உணர்வு இல்லாதவனாய் மாற்றப்படாதவனாக இருந்தாங்க. இதுதான் பழைய உடன்படிக்கை. ஆனா புது உடன்படிக்கை அப்படி கிடையாது. ஹல்லேலூயா. பழைய உடன்படிக்கை கொடுத்ததான ஆண்டவர் இப்படியாக சொன்னார். ஆனா புது உடன்படிக்கை கொடுத்ததான வேலையில வேதாகமம் சொல்லுகிறது 10ஆம் அதிகாரத்தின் எபிரேயர்ல பாருங்க, ஏனெனில் பரிசுத்தமாக்க 14 பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை யாரெல்லாம் தேவன் பரிசுத்தமாக்கப்படணும்னு நினைக்கிறாரோ அவங்க எல்லாரையும் பாருங்க, எப்படியா ஒரே பலியினாலே பரிசுத்தமாக்கப்படுவதற்கு பாருங்க, என்ன அழகா சொல்லுது பாருங்க. என்ன இவரோ ஹல்லேலூயா பாவங்களுக்காக ஒரே பலியை செலுத்தி என்றென்றைக்கும் தேவனுடைய வலது பாரிசத்தில் உட்கார்ந்து இனி தம்முடைய சத்துருக்களை தமது பாதபடியாக்கி போடும் வரைக்கும் காத்து கொண்டு இருக்கிறார். எல்லாத்தையும் செய்துட்டு என்ன பண்ணிருக்காரா? அவரு காத்துக்கிட்டு இருக்கிறார். இன்னொரு காரியம் இருக்குது அவருக்கு. ஆனா அடுத்தது பாருங்க, என்னவா 14, ஏனெனில் பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை ஒரே பலியினாலே இவர் என்றென்றைக்கும் பூரணப்படுத்தி இருக்கிறார். கரங்களை வைத்து புரிஞ்சு கொண்டவங்க நல்லா பட்டுன்னு சொல்லி இருப்பாங்க. முதல்ல என்ன? ஒரே பலி. இந்த ஒரே பலியினாலே என்ன பண்ணப்பட்டிருக்குதா? உலகம் முழுவதும், உலகத்திலே பிறந்த எல்லாருக்காகவும் ஒரே பலிதான். ஆனா பழைய ஏற்பாட்டு உடன்படிக்கை அப்படி கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆடு. எவன் தப்பு செய்யறானோ பாவம் செய்யறானோ அவன் ஆட்டை பிடிச்சிங்க வரணும். குடும்பத்துல 10 பேர் இருக்கிறான், 10 ஆடு வரணும். அவன் பாவம் மன்னிக்கப்படும்படி ஆடுதான். ஆனா இங்க அப்படி கிடையாது. அது தொடர்ச்சியா வந்து கொண்டிருந்தபடியினாலே அந்த உடன்படிக்கை ஆண்டவர் எப்படி அது பழசா போச்சு. அழகா சொல்லுது பாருங்க, என்ன அந்த உடன்படிக்கை எப்படி அது முந்தின உடன்படிக்கை எப்படி பழசாக்கினார். அதேதான் யார் பண்ணது? மனுஷன் பண்ணல, மோசே பண்ணல, இது ஆண்டவரே பண்ணுகிறதான. முந்தினது பழமையாக்கினார், பழமையானதும் நாள்பட்டதுமாய் இருக்கிறது. அது எப்படிதான் உருவழிந்து போகக்கூடிய காலம் வந்துடுச்சு. இனி அந்த உருவழிந்து போகக்கூடிய காலம் எப்போ வந்ததுன்னு சொன்னா, எப்போ வந்தது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து சிலுவையிலே தம்முடைய ஜீவனை விடுகிறதான வேளையில இந்த பழமையானது முற்றிலும் அழிந்து போவதை பார்க்கிறோம். இதுதான் புதிய உடன்படிக்கை. ஹல்லேலூயா. பழைய உடன்படிக்கை ஒரு மனுஷனையும் தேவனுக்கு முன்பதாக பூரணப்படுத்தவில்லை.
அல்லேலூயா. மனுஷனை நிக்க வைக்க முடியல. ஆனா எலியா சொன்னானா, தேவனுக்கு முன்பதாக நிற்கிற மனுஷன். அல்லேலூயா. ஏன்? தேவனுக்கு ஏற்றபடி தேவனுடைய சித்தத்தின்படி வாழணும்னு அவருக்கு முன்னால நிற்க முடியும். ஆனா இங்க கொடுக்கப்பட்டதான காரியம் என்ன? ஆண்டவருக்கு சொல்றாரு என்ன? முந்தி அவர் சொன்னார், மனதிலே வைத்து இருதயத்திலே எழுதுன்னு சொல்றார் ஆண்டவர். ஆனா இப்ப பாருங்க, அது 10ஆம் அதிகாரத்துல என்ன நடக்குதுன்னு பாருங்க. ஏனெனில் பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை ஒரே பலியினாலே இவர் என்றென்றைக்கும் பூரணப்படுத்தி படுத்துவார்கள், பூரணப்படுத்தி இருக்கிறார். நம்ம எல்லாரையும் என்ன பண்ணிட்டார் ஆண்டவர்? அவர் ஒரே பலியினால, ஆடு இல்ல, மாடு இல்ல, கெடா இல்ல, ஆண்டவரே அவருடைய ரத்தத்தினாலே, தன் பலியின் ரத்தத்தினாலே நம்ம இப்ப நாம் எப்படிப்பட்ட மனுஷனா இருக்கிறோம்? பூரண மனுஷன். தேவ சாயல் எப்படி இருக்கவோ அப்படி ஒரு சாயல் உள்ள ஒரு மனுஷனாக அவருடைய பலியினாலே, ரத்தத்தினாலே நம்மை மாற்றிவிட்டார், பூரணப்படுத்திட்டார். அடுத்தது பாருங்க, அதோடு அவர் நிறுத்தில பாருங்க, அழகா சொல்லு, இதை குறித்து, பூரணப்படுத்தி இருக்கிறதை குறித்து இப்போ ஒருத்தர் சாட்சி கொடுக்கிறார். அன்னைக்கு மோசே சாட்சி கொடுத்தான், ஆண்டவரே இவங்க வனவா கழுத்துள்ள ஜனங்களுக்கு குறித்து சாட்சி கொடுக்கிறார். ஆனா இப்போ ஒருத்தர் சாட்சி கொடுக்கிறார். யாருன்னு சொன்னா, இதை குறித்து பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்றாரா? நமக்கு சாட்சி சொல்லுகிறார். உட்கார்ந்து இருக்கிறவங்களுக்கு சாட்சி சொல்றார். புது உடன்படிக்கைக்குள்ளாக வந்திருக்கிற, பூரணப்படுத்தப்பட்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் பரிசுத்த ஆவியானவரே சாட்சி கொடுக்கிறார். என்னவா அழகாக எழுதிருக்கிறார். அந்த நாட்களுக்கு பின்பு நான் அவர்களோடு பண்ண உடன்படிக்கை, அப்போ அந்த உடன்படிக்கை மறுபடியும் ஏற்படுத்தினதான வேலையிலே இருதயத்திலே ஆண்டவர் எழுதினார். அவர் இருதயத்திலே எழுதினார். அந்த பிரமாணத்தை சிந்தையிலே வைத்தார் தான் இருக்குது. ஆனா இங்க பாருங்க, இப்ப என்ன பரிசுத்த ஆவியானவர் சொல்றார்? அந்த நாட்களுக்கு பின்பு நான் அவர்களோடு பண்ண உடன்படிக்கையாவது, நான் என்னுடைய பிரமாணங்களை அவருடைய இருதயங்களில், இப்ப மாறி போச்சு பாருங்க. உடன்படிக்கை எப்படி மாறி போச்சுன்னா, பிரமாணத்தை எங்க வைக்கிறாராம்? இருதயத்திலே வைத்து, அல்லேலூயா, அவைகளை அவர்களுடைய மனதிலே எழுதுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்பதை உரைத்த பின்பு, அல்லேலூயா, 17ஆம் வசனம், அவர்களுடைய பாவங்களையும் அவருடைய அக்கிரமங்களையும் நான் இனி நினைப்பதில்லை என்பதை தேவன் சொல்லுகிறார். இம்மாதிரி நீ சொல்லணும். ஜெபிக்கும் போது நீ குப்பை, கூலம், ஒலை, சேரு சொல்லலாமா? நீங்க சொல்லுவீங்களா? அல்லேலூயா. உன்னை எப்படி நடத்தி இருக்கிறார் ஆண்டவர்? ஒரு புது உடன்படிக்கை, ஒரே பலியினாலே, அவருடைய ரத்தத்தினாலே உன்னை பூரணப்படுத்தினதான ஆண்டவர் சொல்லுகிறார், இனி உன் பாவங்களை, உன் அக்கிரமங்களை நான் இனி நினைப்பதில்லை, நான் இனி நினைப்பதில்லை என்பதை ஒரு ஊழியக்காரன் சொல்லல, தீர்க்கதரிசி சொல்லல, உன்னை அழைத்து, அல்லேலூயா, அவர் சொல்லுகிறார், கர்த்தர் சொல்லுகிறார், உன் பாவத்தை இனி நினைக்கவே பார்த்து கிடையாது. விசாரிப்புன்னு சொன்னார். அவருடைய திட்டத்தையே இந்த புதிய உடன்படிக்கை மாற்றி விட்டது. பிதா சொல்லிட்டார், என்ன? ஏய் மோசே, இருக்கிற பேரெல்லாம் கிறுக்கி போட்டுட்ட, அவங்களை விசாரிக்கிற நாள் விசாரிப்ப. இப்ப என்னன்னா, அந்த ரிஜிஸ்டரையே ஆண்டவர் என்ன பண்ணிட்டார்? அவர் புறக்கணித்ததான எல்லாவற்றையும் இவர் புறக்கணித்து இவர் தன்னிடத்தில் அவர் சேர்த்துக் கொள்ளுகிறதை பார்க்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? அல்லேலூயா. புறக்கணிக்கப்பட்டதான, புறஜாதி என்று தள்ளப்பட்டதான, தேவனுக்கு விரோதமாய் செய்ததான காரியங்கள் நிமித்தம் தள்ளப்பட்ட அனைவரையும், ஒவ்வொருவரையும் இனி நான் நினைப்பதில்லை. இது என்ன? ஒரு புதிய ஒரு உடன்படிக்கை. இந்த உடன்படிக்கை நீ என்ன பண்ண மீறினாலும் கூட அது உனக்கு மன்னிக்கப்படும். அல்லேலூயா. கிருபை. அந்த நாட்களில் பழைய உடன்படிக்கையில் கிருபை கிடையாது, செய்ததற்கு தண்டனை. அதை நான் மறுபடியும் நம்ம விசாரிப்பேன். ஆனா இந்த புதிய உடன்படிக்கையில பார்க்கும் போது விசாரணையே உனக்கு கிடையாது. பாருங்க என்ன அழகான ஒரு காரியம். பாவத்தை இருந்த
விசாரிப்பார் ஆண்டவர்? பாவம் உனக்குள்ள இருந்தா தானே. ஆனா ஆண்டவர் சொன்னா மன்னிச்சுட்டேன். அது எப்படி? கிருபையாய் நான் என்ன பண்ணிருக்கிறேன்? மன்னித்து இருக்கிறேன். இந்த கிருபை எப்படி? ஒவ்வொரு நாளும் உனக்குள்ளே புதிய கிருபையாய் இருக்கிறது. அவர் உன்னை விசாரிக்கிறவர் கிடையாது. எப்படி விசாரிப்பார்? இந்த பூமியில நீ எப்படி இருக்கிற, எப்படி வாழற, உனக்கு என்ன தேவை, இதைதான் ஆண்டவர் விசாரிப்பார், உன் பாவத்தை அல்ல. ஹல்லேலூயா. இதை செய்தவர் தாமே வேறொரு காரியத்தை ஆண்டவர் இங்கே செய்கிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இப்போ ஒரு புதிய உடன்படிக்கைக்குள்ளே நம்மை கொண்டு வந்தார். அப்ப புதிய உடன்படிக்கைக்குள்ளே கொண்டு வந்ததான ஆண்டவர் நம்மை ஒரு பூரண மனுஷனாக மாற்றி எல்லா பாவங்களையும் மன்னித்து கழுவி ஒரு புதிய மனுஷனாக ஏற்படுத்தினதான ஆண்டவர் பாருங்க. ஹல்லேலூயா. அதே எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு, இதுவரை அவனுக்கு ஒண்ணுமே தெரியும். பழைய உடன்படிக்கையில் இருந்தவனுக்கு பரிசுத்த ஸ்தலம் தெரிந்து எது? ஆசரிப்பு கூடாரம் மட்டும்தான் தெரியும். ஹல்லேலூயா. ஆனா அந்த ஆசரிப்பு கூடாரம், ஆசரிப்பு முறை, ஆராதிக்கிற முறை, செய்கிற எல்லாமே பரலோகத்தினுடைய சாயல், பரலோகத்தினுடைய நிழல் என்பதை இங்க வேதாகமம் வெளிப்படுத்துகிறது. ஆனா இப்ப பாருங்க விஷயத்துக்கு வருது என்ன? ஆகையால் சகோதரரே, நாம் ஹல்லேலூயா, நான் போக மாட்டேன், நான் போவனா என்னன்னு சந்தேகப்படுகிறவர்களுக்கு தேவன் கொடுக்கிறதான ஒரு உண்மையான ஒரு காரியம் என்ன? ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதியதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியினாலே. ஹல்லேலூயா. இப்ப நாம் எப்படிப்பட்டிருக்கிறோம்? பூரணப்படுத்தப்பட்டு, ஹல்லேலூயா, பரிசுத்தமாக்கப்பட்டு. இப்போ நம்ம எங்க போக போகிறோம்? ஹல்லேலூயா. வசனம் சொல்லுது, எனக்கு முன்பதாக என்னுடைய பாவத்தினாலே வந்ததான அவருடைய ரத்தத்தை, எனக்காக சிந்தின ரத்தத்தை அவர் முதலாவது மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே அவர் பிரவேசித்து விட்டார். இப்போ அவர் தான் போகணும்னு கிடையாது. ஹல்லேலூயா. எனக்கு முன்பதாக போனதான அந்த பிரதான ஆசாரியர் இந்த பூமியிலே இருந்த ஆசாரியர் போல கிடையாது. இந்த பூமியிலே இருந்த ஆசாரியன் என்ன? ஒவ்வொரு வருஷமும் முதலாவது தனக்காக அவன் பலியிட வேண்டும், முதலாவது தன் பாவத்திற்காக பலியிட வேண்டும், அதற்கு பின்பு சபைக்கு பலியிட்டு அதன் பிறகு அந்த ரத்தத்தை எடுத்துக்கொண்டு மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே போக வேண்டும். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்படி கிடையாது. ஹல்லேலூயா. தன்னுடைய சொந்த ரத்தத்தையே எடுத்து, அவருக்காக கிடையாது. அவர் பிரதான ஆசாரியர், அவர்தான் பிரதான மத்தியஸ்தர், எல்லாமே அவர்தான். ஆனா அவருக்காக, அவர் செய்ததுக்காக அல்ல, நாம் செய்த பாவத்தின் நிமித்தம், நாம் செய்த அக்கிரமத்தின் நிமித்தம் புதிய ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்தினதான தேவன் அவர் மூலமாக அவருடைய ரத்தத்தை நமக்காக மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே அவர் கொண்டு போனபடியினாலே இனி நீட வேண்டியதில்லை, வழியிட வேண்டியதில்லை, நீ எதையும் பார்க்க வேண்டியது கிடையாது. அதுதான் நமக்கு தேவன் வைத்திருக்கிறதான உன்னதமான வழி. ஹல்லேலூயா. நானே வழின்னு சொன்னாரே. இந்த ரத்தத்தை, நம்முடைய பாவங்களுக்காக சிந்தின ரத்தத்தை முதலாவது ஆண்டவருடைய மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கு கொண்டு போனபடியினாலே இப்போ நம்ம அந்த இடத்துக்கு போறதுக்கு வழி எப்படி இருக்குதுன்னு சொன்னா பெரும் பாதையான வழி. போன வாரம் மொத்த குறுகலான வழி. ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ரத்தத்தை, அதாவது நம்முடைய ரத்தத்தை நம்முடைய பாவங்களுக்காக எடுத்து சென்றதான அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே அவர் பிரவேசித்ததான வேலையில இன்னைக்கு நீ ஒடுங்கி நடுங்கி ஒதுங்கி அப்படி உரசிக்கிட்டு போகணும்னு அவசியமே கிடையாது. இப்போ வழி எப்படின்னு சொன்னா நெருக்கமான வழி கிடையாது, பெரும் பாதையான வழி என்று வேதாகமம் சொல்லுகிறது. அதிலே நடக்கிறவர்கள் எப்படிப்பட்டவங்க? பரிசுத்தமானவர்கள். பேதையானவங்க இல்ல, எல்லாமே அதுல நடக்கக்கூடியவங்க.
இது எல்லாமே எதனால சொன்னா புதிய உடன்படிக்கையின் மூலமாக தேவன் செய்ததான மகா பெரிய அதிசயம் நான் சொல்ல முடியும். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? பழைய உடன்படிக்கை பிரயோஜனமே கிடையாது. ஆனா பரிசுத்தம் உள்ளது. அதுதான் பழைய உடன்படிக்கை ரத்தம் சொல்லிட்டு அவன் தெளித்தா உண்மைதான், எல்லாம் பரிசுத்தமாக்கப்பட்டது. ஆனா அல்லேலூயா, ஆசரிப்பு கூடாரம் பரிசுத்தமானது. அதிலே வைத்திருக்கிறதான தட்டுமுட்டுகள் எல்லாமே பரிசுத்தமானது. ஆனா ஒரு மனுஷனும் என்ன ஆக முடியல. அல்லேலூயா, தேவனுக்கு முன்பதாக தேவன் விரும்புகிற உடன்படிக்கையே நிற்கக்கூடாதபடிக்கு வேலைநட்டவங்களா இருந்தாங்க. அதே நிலையில வளர்ச்சியே கிடையாது. ஆனா புதிய உடன்படிக்கை வந்த பின்பு ஞானஸ்தானத்துக்கு போறோம். ஞானஸ்தானத்துக்கு அடுத்ததான ஒரு வளர்ச்சி என்ன? அபிஷேகம். தேவனுடைய ஆவியானவர் இறங்குகிறார், நம்மை அபிஷேகிக்கிறார், வரங்களை கொடுக்கிறார், இப்படியாக நம்மை பூரணப்படுத்தி இருக்கிறார் என்று சொல்லுகிறதான காரியம் என்ன? இதுதான் புதிய உடன்படிக்கையிலே நாம் வளருகிறதான ஒன்று. பரிசுத்தத்திலே நாளுக்கு நாள் நாங்க என்ன பண்ணணும்? நாம வளருகிறோம். பரிசுத்தமே என்னன்னு தெரியாதவன் அவங்க பலியிட்டு இருந்தாங்க. அவங்க செய்ததெல்லாம் பாவம். ஆனா கடைசியில என்ன? அல்லேலூயா, உடன்படிக்கையை மீறுகிறவர்களை தேவன் தள்ளினார். தேவன் தள்ளினவர்களை புது உடன்படிக்கை மூலமாக அவர் தம்மோடு கூட சேர்த்துகிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா, எப்படி சேர்த்துகிறார்? வேதம் சொல்லுகிறது என்ன? ஆண்டவர் தெளிவாய் சொல்லுகிறதான ஒரு காரியம் பேதுருல அழகா இருக்குது. அந்த ஒரு வசனத்தை மட்டும் படிச்சுட்டு போலாம். அல்லேலூயா, 1 பேதுருல பாருங்க, அழகாக இருக்குது. ஏனெனில் கிறிஸ்துவ நம்மை தேவனிடத்திலே சேர்க்கும்படி, 3ஆம் அதிகாரம் 18, தேவனிடத்திலே சேர்க்கும்படி அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக நீதி உள்ளவர்களாய் பாவங்கள் நிமித்தம் ஒரே தரம் பாடுபட்டார். அவர் மாம்சத்திலே கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். பாருங்க, அந்த ஆவியிலே அவர் போய் காவலில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார். அந்த ஆவிகள் பூர்வத்திலே, அதாவது நோவா பேழை ஆயத்தம் பண்ணின நாட்களிலே தேவன் நீடிய பொறுமையோடு கூட காத்திருந்த போது கீழ்ப்படியாமல் போனவைகள் அந்த பேழையில் சிலராகி 8 பேர் மாத்திரம் பிரவேசித்து என்ன பண்ணாங்களா? அல்லேலூயா, ஜனத்தினாலே காக்கப்பட்டார்கள். அப்ப என்னவா? எல்லாம் மரித்து போனாங்க. எத்தனையோ வருஷம் மரித்து போனாங்க. அதுக்கு முன்னாடி இருந்தவங்க மரித்து போனாங்க. ஆதாம், ஏவாள் எல்லாரும் மரித்து போனாங்க. அல்லேலூயா. அப்ப அங்கெல்லாம் எங்க போய் இருந்தாங்க? நல்லா உங்களே கேட்கிறேன். ஏன்னா 8 பேர் மாத்திரம் இருந்தாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி இருந்தவங்க, அவங்களோடு கூட இருந்தவங்க எல்லாம் எப்படிப்பட்டவங்களா இருந்தாங்க? தேவனுக்கு விரோதமான காரியத்தை பாவத்தையும் செய்தவங்க தான். ஏன்? அல்லேலூயா, முதலாவது படைக்கப்பட்டதான ஆதாமும் பாதாளத்துல தான் இருந்தான். ஏவாளும் அங்கதான். ஒருவரும் பரலோகத்துல கிடையாது. ஆனா எப்போ அவங்க பரலோகத்துக்கு வராங்கன்னு சொன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்த பின்பு அவர் என்ன பண்ணாரா? ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டு அந்த ஆவியிலே போய் என்ன பண்ணாங்க? கீழே இருக்கிற எல்லா ஆவிகளுக்கும் அவர் என்ன பண்ணாரா? பிரசங்கித்தார் என்று பார்க்கிறோம். அப்ப இந்த உலகத்துல பயம் காட்டுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. இல்ல இல்ல, அல்லேலூயா, நரகமும் பாதாளமும் யாருக்குன்னா அது பிசாசினுடைய தூதர்களுக்கு தான். உங்களுக்கு எனக்கு கிடையாது. ஏன்? இனி நான் அவர்கள் பாவத்தை நான் நினைப்பது கிடையாது. இந்த ஒரு வசனமே போதும். இனி நினைக்க போறது கிடையாது. அப்புறம் எனக்கு எதுக்கு நரகம்? எனக்கு எதுக்கு பாதாளம்? கிடையவே கிடையாது. ஆண்டவர் என்ன பண்ணாரா? வரங்களை பெற்றுக்கொண்டு சிறைப்பட்டதான இந்த ஜனங்களை தன்னோடு கூட சிறைப்படுத்திக் கொண்டு அவர் பரலோகத்துக்கு போகிறதை வேதாகம் வெளிப்படுத்துகிறது. ஒருத்தனை ஆண்டவர் விடல. யாரெல்லாம் விசாரிக்கணும், புத்தகத்திலிருந்து கிறுக்கி போட்டதுன்னு சொல்லி பாதாளத்துக்கு அனுப்பினாரோ, கொல்லிவாய் கடிச்சு செத்தவங்க எல்லாம் போனாங்களோ, சோதம் குமாரா ஜனங்கள் எல்லாம் செத்தாங்களோ, இவர் யாரையுமே ஆண்டவர் விடல. அவர்களுக்கென்று பிரத்யேகமாக வரங்களை பெற்று பாதாளத்திற்கு போய்
அவர்கள் எல்லாரையும் ஒரே பிரசங்கத்தினாலே தன்னோடு கூட சிறையாக்கி அவர்களையும் தமிழத்திலே கொண்டு போய் சேர்த்தார் என்பதுதான் உண்மை. ஏன்? புது உடன்படிக்கை என்ன? இனி உன் பாவங்கள் உன் அநியாயங்கள் நினைக்கப்படுவது கிடையாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? உனக்கு தண்டனையே கிடையாது. அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, உன் பாவத்தை அதாவது என்ன, மறைக்காத, அதை நீ அறிக்கையிடு. ஏன்? அவர் இரக்கம் உள்ளவர். அவர் இரக்கம் உள்ளவர். நீ என்ன செய்துட்டு நீ கேட்டாலும் அவர் இரக்கம் உள்ளவர், மன்னிப்பார். வேதமா நான் சொல்லுது, எல்லா பாவங்களும் என்ன பண்ணப்படும்? மன்னிக்கப்படும். பரிசுத்த ஆவியானவர் சொன்னார் பாத்தீங்களா? ஆவியானவர் சொன்னார் என்ன? முதல்ல இருதயத்தில் எழுதினது இப்ப எங்க எழுதி வச்சிருக்கிறாராம்? ஆவியானவர் சொன்னார், உன்னுடைய மூளையில, தலையில. அதான் உலகம் தான் சொல்றான். என்ன? அவர் இறந்துட்டாருன்னு சொன்னா அவன் விதி அவ்வளவுதான். அவன் தலையில எழுதின விதி அவ்வளவுதான். யாராவது இருதயத்தில் விதி எழுதிக்கிறன்னு சொல்லி இருக்கிறானா? அவன் தலையெழுத்துனாலும் இந்த தலையெழுத்து எங்க வந்ததுன்னு சொன்னா, புதிய உடன்படிக்கை வந்த பின்பு தேவன் இருதயத்திலே எழுதினதான காரியத்தை அவனுடைய சிந்தனையிலே, மனதிலே எழுதிட்டார். அவனை அறியாதவே சொல்லுவான், என்ன? உன் தலையெழுத்து, உன் தலையெழுத்து, உன் தலையெழுத்து. என்னடா கஷ்டப்படுற? அன்னைக்கு நான் சொன்னது நீ கேட்கல, அது உன் தலையெழுத்து, தலையில் எழுதி இருக்குதுன்னு எல்லாம் ஆண்டவர் அறியாதவங்க சொல்றான். ஏன்னா புது உடன்படிக்கை அது பேசிக்கிட்டு தான் இருக்கும். அது அறியாமலே அவன் பேசிக்கிட்டு இருக்கிறான். தலையெழுத்து யாரும் மாற்றவே முடியாது. இருதயத்தில் எழுதினதான ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவரை கொண்டு தலையெழுத்தை எழுதிட்டாரா? நம்முடைய மனதிலே எழுதிட்டாரா? புதிய ஒரு மார்க்கம், புதிய ஒரு ஜீவன், புதிய ஒரு மனுஷன். அல்லேலூயா. அதான் வசனம் சொல்லுது, பழைய மனுஷனை கலைந்து ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவர் புது சிருஷ்டி, பழையவர்கள் எல்லாம் ஒழிந்து போயின. ஏன்? அவர் வந்தாதான் இந்த உடன்படிக்கை மாறுமே தவிர, அழிந்து போகுமே தவிர, உருவழிந்து போகுமே தவிர, இவர் உள்ள வராம இது நடக்கவே நடக்காது. எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? இன்னைக்கு பழைய உடன்படிக்கைக்குள்ள நாம இல்ல. ஹல்லேலூயா. அதற்குள்ளே ஹல்லேலூயா தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்கிற பிரவேசத்தை அடைந்ததான பூரண மனுஷனான பரிசுத்தமாக்கப்பட்டதான தேவனுடைய பிள்ளை நாம தான். என் ஜனம், நான் தேவன் சொன்ன ஆண்டவர் உடன்படிக்கை மீறினவன அவங்க எல்லாரும் தள்ளி விட்டார், ஓடிப்போம். உடன்படிக்கை மீறினதுல என் ஜனம் கிடையாது. புது உடன்படிக்கை வந்த பின்பு என் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டது. மன்னிக்கப்பட்டது மட்டும் கிடையாது, இனி அவர் என்ன பண்ண போறது கிடையாது, நினைக்க போறதே கிடையாது. நீ தான் நினைப்ப, போன வருஷம் செஞ்ச பாவத்தை இன்னைக்கு திடீர்னு நினைச்சிட்ட, ஐயோ அப்படின்னு யோசனை பண்ணுவேன். ஆனா வேதம் சொல்லுகிறது, உன் பாவத்தை நான் இனி நினைக்கவே மாட்டேன், உன் அநியாயத்தை நினைக்கவே மாட்டேன். கிருபையாய், கிருபையாய். அந்த கிருபை என்ன? இனி நினைக்கவே மாட்டேன். எத்தனை பேருக்கு சந்தோஷம் இருக்கிறது? இன்னைக்கு ஆண்டவர் என்னோடு கூட பேசுறேன்னு நான் பாவி கிடையாது. ஒருவேளை பாவத்துல பிறந்து இருக்கலாம், என்னை என்ன பண்ணிருக்கிறார்? ஒரே பலியினாலே என்னை பூரண மனுஷனாக மாற்றி புது உடன்படிக்கைக்குள்ளாக, ஒரு புதிய மார்க்கத்துக்குள்ளாக, ஒரு புதிய ஜீவனுக்குள்ளாக என்னை மாற்றி இருக்கிறார். நான் யாருக்கு எங்க இருக்க வேண்டிய அவருடைய வலது வாரிசு. இதை செய்து அவர் அங்க போனார். அப்ப நானும் அங்கதான் இருப்பேன் அவரோடு கூட. எனக்காக அவர் அவருடைய சிங்காசனத்தையே வைத்து இருக்கிறார். நாம் ஒவ்வொருவருக்காக நம்முடைய சிங்காசனத்தை வைத்து அவர் பார்த்து கொண்டு இருக்கிறார், ஆவலோடு கூட. அதனாலதான் பரிசுத்தவான்களுடைய மரணம் கர்த்தருக்கு எப்படியா அருமையானது. பூமியில இருந்தது எவ்வளவு நேரம் நான் பிரிஞ்சு இருக்கிறேன். அதனாலதான் பவுல் சொல்லுவான், சாவி எனக்கு ஆதாயம். ஹல்லேலூயா. சாவி எனக்கு ஆதாயம். அது தேவனுக்கு பிரியம். பரிசுத்தமானுடைய மரணம் தேவனுக்கு பிரியம். அவர் ஆசைப்படுறார் ஆண்டவர் அவரோடு கூட இருக்கும்படி. இந்த பூமியில் இருக்கிறதான வேலையில ஏதோ பிரிஞ்சு இருக்கிற மாதிரி அவருக்கு ஒரு ஃபீலிங். ஹல்லேலூயா. ஆனா எப்போ அவருடைய சமூகத்துக்கு நாம வருவோம், அது அவரோடு
இருக்கிறவர் எதிர்பார்த்திருக்கிறார். இனி நீ நான் பாவி கிடையாது. வேதம் சொல்லுகிறது மனுஷன் எப்படிப்பட்ட மனுஷனா ஆண்டவர் நம்ம வச்சிருக்கிறாரா? அல்லேலூயா. எங்குமே பழுது இல்லாத ஒரு பூரண ஒரு மனுஷன். ஆதாமை எப்படி உருவாக்கினாரோ, ஜீவ சுவாசத்தை அவன் ஆசையிலே ஊதும்போது அவன் எழுந்திருக்கிறதான வேலையிலே, அந்த மகிமையோடு கூட நிற்கிறதான வேலையிலே எப்படி இருந்தானோ அப்படியாகவே நம்ம என்ன பண்ணிருக்கிறாரு? மகிமையோடு கூட நம்மை வைத்திருக்கிறார். அந்த மகிமை உனக்கு எனக்கு தெரியல. ஆண்டவர் அங்கிருந்து பார்க்கும்போது உன்னை மகிமையோடு கூட தான் பார்ப்பாரு. அவருடைய ரத்தத்தினாலே நீ என்ன பண்ணப்பட்டிருக்கிற? கழுவி மூடப்பட்டிருக்கிற, பாதுகாக்கப்பட்டிருக்கிற. கண்களை மூடுவோம், ஒரு சமூகத்தை நன்கு பார்ப்போம். திருவிருந்துக்கு ஆயத்தமாக இருக்கிறவர்கள் எழுந்திருப்போம். அல்லேலூயா.